இப்போது நம்ம லெவல் 1ல் இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு கிரிட் பாயிண்ட்லேயும் தான் நமக்கு ஃபூட்டிங் வரப்போகுது. அது லெவல் 1 ஏன்னா நம்ம இப்போது இந்த லெவல் 1 தான், இதுதான் ஃபவுண்டேஷனோட லெவல்னு வச்சுருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம ஃபூட்டிங்கை ப்ளேஸ் பண்ணோம். அதனால் இது லெவல் 1க்கு போய்க்கலாம். சப்போஸ் இந்த லெவல் லைன்ஸை அதை கவர் பண்ணுற மாதிரி வைக்கணுன்னா இதை ட்ராக் பண்ணோன்னா நமக்கு அதை கவர் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ லெவல் 1 தான் ஃபவுண்டேஷனோட லெவல். ஸோ அங்கே போய் ஃபூட்டிங்கை ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே சொன்னது தான், இந்த ஒரே ஒரு செக்மெண்ட் இதில் மட்டும் நம்ம ஃபூட்டிங் காலம் பீம் ஸ்லாப் பண்ணி அதை அப்புறமா நம்ம அரே ஆர் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு ஃபூட்டிங்கை க்ரியேட் பண்ணி எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரில் போனோன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு டூல் செட் இருக்கும். அதில் ஐசோலேட்டட் அதை எடுத்தோன்னா டிஃபால்ட்டாக நமக்கு ரெக்டாங்குலர் இந்த 1800 1200 1.8 மீட்டர் 1.2 மீட்டர் 450 mm திக்னஸ் இந்த சைஸில் நமக்கு இங்கே ஃபூட்டிங் லிஸ்ட்டில் வருது. நமக்கு வேறு சைஸ் வேணும் அப்படின்னா எடிட் டைப்பில் போய் டூப்ளிகேட் பண்ணி நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்கே டிஃபால்ட்டாக வருது ஒரு ரெக்டாங்குலர் கான்க்ரீட் ஃபூட்டிங் இந்த லிஸ்ட்டில் வருது. சப்போஸ் வரல அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற லோட் ஃபேமிலியில் போய் மெட்ரிக் டெம்ப்ளேட் நம்ம ஏன்னா நம்மளோட யூனிட் ப்ராஜெக்ட் வந்து மெட்ரிக்கில் பண்ணிருக்கோம். ஸோ மெட்ரிக் டெம்ப்ளேட்ஸில் இங்கே ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷன் அதில் போனோன்னா கான்க்ரீட் ரெக்டாங்குலர் ஃபவுண்டேஷன் அதை செலக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணால் இங்கே வந்துடும். இப்போ எனக்கு இங்கே லிஸ்ட்டில் இருக்குது. சப்போஸ் இல்லைனா தான் இதை பண்ணணும். ஸ்ட்ரக்சரில் போய் ஐசோலேட்டட் ஃபூட்டிங், இப்போ எனக்கு இங்கே லிஸ்ட்டில் இருக்கிறதுனால நான் அதையே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். எடிட் டைப் டூப்ளிகேட் ஃபூட்டிங் சைஸ் 1 F1 ஃபூட்டிங் 1ன்னு வச்சுக்கிறேன். இது ஒரு ஸ்கொயர் ஃபூட்டிங்காக எடுத்துக்கிறேன். ஒரு 1.8 மீட்டர் 1.8 மீட்டர் ஒரு 250 mm திக்னஸ். ஸோ வித்து லென்த்து ரெண்டுமே 1800, திக்னஸ் வந்து 250 mm. அப்ளை ஓகே. இப்போ இந்த F1 இந்த ஃபூட்டிங்கை நான் இந்த 3 இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இந்த 3 இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே வேணால் என்ன பண்ணிக்கலாம், வேறு ஒரு சைஸ் மாற்றிக்கலாம். ஒரு ரெக்டாங்குலர் ஃபூட்டிங் ஒரு சைஸ் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ எடிட் டைப்பில் போய் டூப்ளிகேட் F2 அதோட லென்த்து மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் ஒரு 2000. ஸோ 2 மீட்டர் 1.8 மீட்டர் திக்னஸ் வந்து 250 mm. அப்ளை ஓகே. ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஃபூட்டிங் இதோட ஓரியன்டேஷன் மாற்றணும் அப்படின்னா நம்ம திருப்பிக்கலாம். ஸ்பேஸ் பார் யூஸ்வலாக நம்ம பண்ணுற ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணோன்னா அதோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகிக்கும். இப்போது அதையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது 4 ஃபூட்டிங் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நார்த்தில் போய் பார்த்தோன்னா இங்கே நமக்கு கரெக்டாக ஃபூட்டிங் வந்து அந்த லெவல் 1ல் இருக்குது. ரைட், லெவல் 1 இதுக்கு வந்துடலாம். இப்போ இதில் கான்க்ரீட் மட்டும் இருக்குது. உள்ளே ரீபாரை ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஃபூட்டிங் எடுத்துக்கலாம். இதில் எப்படி ரீபாரை ப்ளேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ளேஸ் பண்ணுறதுல 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் கட் பண்ணோம், அப்புறம் கவர் எவ்வளோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம், 3வது பார் எடுத்து ப்ளேஸ் பண்ணணும். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து செக்ஷன் கட் பண்ணோம். செக்ஷன் கட் பண்ணுறதுக்கு வியூவில் போயிட்டு இங்கே செக்ஷன் அதுன்றது அதை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சு ஜஸ்ட் ஒரு லைன், இது செக்ஷன் லைன். இப்போ இந்த லைன் போடணும். திரும்பியும் சொல்லிடுறேன். வியூவில் போய் செக்ஷன் எடுத்து ஜஸ்ட் நமக்கு எந்த ஃபூட்டிங்கில் செக்ஷன் எங்கே கட் பண்ணுமோ அதில் ஒரு லைன். இப்போது இங்கே இருக்கிற இது வந்து இந்த வியூவோட ரேஞ்சு. இப்போ இந்த செக்ஷனில் போய் பார்த்தா எது வர தெரியும் அப்படின்ற இந்த வியூவோட ரேஞ்சு. நமக்கு இப்போது நம்மளோட மாடலில் வெறும் ஃபூட்டிங் மட்டும்தான் இருக்குது, காலம் எதுவுமே இல்லை. ஸோ நம்மளோட வியூவை எதுவும் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாது. சப்போஸ் நம்ம இங்கே காலம்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டோம்,
இந்த இந்த இதை சுற்றி இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வியூவோட ரேஞ்சை நம்ம குறைக்கிறது மூலமாக நமக்கு எதெல்லாம் தெரியணுன்றதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் இப்போது எனக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கான எங்கேருந்து எங்கே வர இருக்கிறது என்னோடய செக்ஷனில் போய் பார்க்குறப்ப எனக்கு தெரியணும் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த வியூ ரேஞ்ச். இதை மாற்றிக்கிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக்ஷனில் போனால் தெரியும். ரைட், அது இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இங்கேயும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்கு, இப்போ நான் இந்த செக்ஷனோட வியூ ரேஞ்சை வந்து இங்கே வர வைக்கிறேன். ஸோ இந்த செக்ஷனுக்கு வியூ ரேஞ்ச் வந்து இங்கே வர வைக்கிறேன். அப்போ இந்த 2 ஃபூட்டிங்கும் தெரியணும். இப்போ நம்ம இந்த செக்ஷன் ஆட் பண்ணதுமே இங்கே ரைட் சைடில் இருக்க வியூஸில் செக்ஷன்னு ஒன்று ஆட் ஆகிருக்கும். அதில் செக்ஷன் 1 அதுக்கு போனால் இப்போ 2 ஃபூட்டிங்கும் தெரியுது. ஏன்னா அதோட ரேஞ்சில் அது வர வச்சுருக்கோம். ஸோ அதே லெவல் 1ல் இப்போ நான் இதோட வியூ ரேஞ்சில் இதை குறைச்சிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ஆக போகுது, இந்த ஃபூட்டிங் மட்டும் தான் தெரியும். இதை அங்கே தான் போய் பண்ணணுன்னு இல்லை, இங்கேயே இருக்கிற இந்த வியூ ரேஞ்ச் இதை நம்ம சேஞ்ச் பண்ணியும் நம்ம எதுவெல்லாம் தெரியணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவை ஃபூட்டிங், அது மட்டும் தெரிகிற மாதிரி இங்கேயும் நம்ம குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இங்கே பிளான் நம்ம செக்ஷன் எடுத்த இடத்துலையும் போய் பண்ணிக்கலாம். ஸோ இது வியூவோட ரேஞ்ச், இந்த டாட்டர் லைன். இப்போ இந்த செக்ஷனை இந்த பக்கம் வேணும் எனக்கு, டுவர்ட்ஸ் இந்த டைரெக்ஷன் செக்ஷன் கட் ஆகிருக்கு. இல்லை எனக்கு திருப்பி இந்த சைடில் வேணும்னா இங்கே இருக்க ஃப்ளிப் இதை பண்ணலாம். ஸோ செக்ஷனை வந்து இந்த பக்கம் திரும்பிடும். ஸோ இதுதான் செக்ஷன் கட் பண்ணுறது. வியூவில் போய் செக்ஷன் எடுத்து ஒரு செக்ஷன் கட் பண்ணிடணும். அது இங்கே லிஸ்ட்டில் வந்துடும். அதை டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த செக்ஷனுக்கு போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், ஒரு செக்ஷன் கட் பண்ணணும். இப்போ ஒரு ஃபூட்டிங்கை கட் பண்ணி சைடில் இருந்து பார்த்தோன்னா இப்படி தான், அதோட திக்னஸ் தான் நமக்கு தெரியும். இப்போ இதில் கவர் கான்க்ரீட், இப்போ ரீபாரை இங்கே கீழே வைக்க மாட்டோம். ஸோ கவர் பிளாக் வச்சு இங்கே மேலே தான் ப்ளேஸ் பண்ணுவோம். அப்போது அந்த கவர் எவ்வளோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு ஸ்ட்ரக்சரில் போய் கவர் அதை செலக்ட் பண்ணோன்னா இங்கே நமக்கு இந்த ரிப்பன் இதில் இந்த 3 டாட் கவர் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணணும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னா இங்கேயே சில கவர் லிஸ்ட்டில் வரும், எதுக்கு எவ்வளோ கவர்னு லிஸ்ட்டில் வரும். இப்போ எனக்கு இதில் இருக்கிறத நான் ஸ்பெசிஃபிக்காக நான் ஆட் பண்ணேன். ஏன்னா இதில் இந்தியன் கோட் படி எவ்வளோ கவர் மினிமம் எதுக்கு அப்படின்றதெல்லாம் இதில் இருக்காது. ஸோ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க ஆட் இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபூட்டிங் கவர். இப்போ ஃபூட்டிங்க்கு கவர் மினிமம் இந்தியன் கோடு படி 50 mm ஆவது இருக்கணும். ஸோ ஃபூட்டிங் கவர் 50 mm அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போதைக்கு ஃபூட்டிங் கவர் 50 mmன்னு மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதை இந்த ஃபூட்டிங் அப்ளை பண்ணணும். அதுக்கு இந்த ஃபூட்டிங்கை செலக்ட் பண்ணால் தான் இங்கே லிஸ்ட்டு ஷோ ஆகும். இந்த ஃபூட்டிங்கை செலக்ட் பண்ணால் இங்கே நமக்கு இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வரும். அதில் போய் ஃபூட்டிங் கவர் 50 mm நம்ம க்ரியேட் பண்ணதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது கவர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப், கவரை ஸ்பெசிஃபை பண்ணணும் எவ்வளோன்னு. 3வது ஸ்டெப் தான் ஸ்டீல் பார் எடுத்து வைக்கணும். இப்போ இந்த ஃபூட்டிங்கில் இப்படி நீளமாகவும் பார் போடுவோம், 2 டைரெக்ஷன்லேயும் பார் போட்டிருப்போம். அப்போ இப்படி நீளமாகவும் பார் இருக்கணும், இப்படி டாட்டாகவும் தெரியும். அது அப்போ பெர்பெண்டிகுலராக போடுற பார் அது இப்படி டாட் மாதிரி தெரியும். ஸோ அது ரெண்டையுமே ப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்ட்ரக்சரில் இங்கே ரீபார் அதை கிளிக் பண்ணோன்னா நம்மகிட்ட இருக்க இந்த சாஃப்ட்வேர் இருக்க ரீபாரை லோட் பண்ணுமான்னு கேட்குது. ஓகேன்னு கொடுத்துடலாம். அப்போது நமக்கு இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் ஷேப், ஹூக், பெண்ட் இதெல்லாம் இருக்க மாதிரி என்ன ஷேப்லலாம் பார்ஸ் இருக்கோ அது இங்கே லிஸ்ட்டில் வரும். சப்போஸ் இந்த ரீபாரோட ஷேப் இந்த டேபிள் வரல அப்படின்னா ஸ்ட்ரக்சரில் போய் ரீபாரை கிளிக் பண்ணதும் அது வரணும். சப்போஸ் வரலன்னா இங்கே இருக்க இந்த 3 டாட் இதை கிளிக் பண்ணோன்னா அந்த ரீபாரோட ஷேப் ப்ரௌசர் வந்துடும். அகெயின் அதை கிளிக் பண்ணோன்னா அது போயிடும், திரும்ப கிளிக் பண்ணால் வந்துடும். இப்போ எனக்கு இதை கிளிக் பண்ணியும் வரல அப்படின்னா இங்கே இருக்க லோட் ஷேப், இந்த லோடு ஷேப்பில் போய் ஸ்ட்ரக்சரல் ரீபார் ஷேப்ஸ் அதில் போயிட்டு Ctrl+A எல்லா
பார் டைப் இதில் இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இங்கே இருக்கிறது எல்லாமே நமக்கு இங்கே லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ நமக்கு இங்கே வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் வரலன்னா தான் அப்போ லோட் ஷேப்பில் போய் நம்ம லோட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு லிஸ்ட்டில் வந்துடுச்சு. ஃபூட்டிங்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பார் போட மாட்டோம். இந்த மாதிரி 90 டிகிரி ரெண்டு சைட்லேயும் 90 டிகிரியில் இங்கே பெண்ட் இருக்கும். டெவலப்மெண்ட் லென்த் கொடுத்து இப்படி பெண்ட் இருக்கும். இந்த பார் தான் போடுவோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது தேர்ட் ஸ்டெப் ஃபூட்டிங்கில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு செக்ஷன் கட் பண்ணோம், ரெண்டாவது கவரை ஸ்பெசிஃபை பண்ணோம், மூணாவது ரீபார் எடுத்து ப்ளேஸ் பண்ணோம். இந்த ரீபார் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறதுல இங்கே ஷேப்பை செலக்ட் பண்ணோம், இங்கே சைஸை செலக்ட் பண்ணோம், இங்கே போய் அதை எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோன்ற செட்டிங்ஸ் மாற்றணும். ஸோ ஷேப், சைஸ், அதோட பிளேஸ்மெண்ட் செட்டிங்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பார் எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த ஃபூட்டிங்க்கு இந்த ஷேப் இப்படி இருக்கிற ரீபார் வேணும், அதை செலக்ட் பண்ணிட்டேன். என்ன சைஸ் பார் அப்படின்றது இங்கே லெஃப்ட்டில் இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் பேலட்டில். அதில் இது 6mm, 8mm, 10, 12, 16, 20 இப்படி எனக்கு லிஸ்ட்டில் வருது. சப்போஸ் எனக்கு இப்போ 12mm பார் வேணும், ஆனால் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு சைஸ் பார் எடுத்து எடிட் டைப்பில் போய் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு 12mm பார் அப்படின்னு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதோட பார் டயாமீட்டரை 12mmனு மாற்றிக்கணும். 12mm மாற்றி அப்ளை ஓகேன்னு சேவ் பண்ணிக்கணும். சப்போஸ் வரலன்னா எனக்கு இங்கே லிஸ்ட்டில் 12mm பார் வருது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். பாரோட டயாமீட்டர் வந்து 12mm. ஸோ நமக்கு 12mm பார் இங்கே இருக்குது. நான் ஃபூட்டிங்கு 12mm பார் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாரோட ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டேன், சைஸ் 12mm. இப்போ இதோட எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம்? இந்த பிளேஸ்மெண்ட்டில் 2 இருக்குது. எந்த இடத்துல போய் ப்ளேஸ் பண்ணுறோம், எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம். எந்த இடத்துலனா நம்ம ஒரு செக்ஷன் கட் பண்ணி பண்ணுறோன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதில் இப்போ இந்த கியூபாய்டில் சென்டரில் ப்ளூ கலரில் அந்த ஹேட்ச் ப்ளூ கலர் ஷேடாக இருக்குது சென்டரில். அதாவது ஒரு செக்ஷன் கட் பண்ணி பண்ணோன்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் எடுக்கணும். இந்த இப்போ ஒரு காலத்தோட டாப்பில் போய் அங்கேருந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த செட்டிங்ஸ் எடுக்கணும். பாட்டமில் பண்ணுறோம்னா அப்போது ஒரு செக்ஷன் கட் பண்ணி பண்ணுறோன்னாலே இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நம்ம இப்போ அப்படி தான் பண்ணுறோம். ஃபூட்டிங்கில் ஒரு செக்ஷன் கட் பண்ணி இங்கே வந்திருக்கோம். அப்போ இதில் ரீபார் வைக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரண்ட் ஒர்க் பிளேன் இதை செலக்ட் பண்ணிக்கணும். பாரை அடுத்து இந்த ரீபாரை எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம செக்ஷன் கட் பண்ண இதே டைரக்ஷன்லையா, இதுக்கு பேரலாக இது இப்படியா, ஆர் பெர்பெண்டிகுலர் இப்படி டாட் மாதிரி இப்படியா. ஸோ அது செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பேரலல் டு ஒர்க் பிளேன் அது வச்சோன்னா நம்ம செக்ஷன் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே டைரெக்ஷனில் ரீபார் வைக்க போகிறோம். ஃபூட்டிங்கில் எப்படியும் 2 டைரெக்ஷன் கிரிட் மாதிரி 2 டைரெக்ஷன்லையுமே பார் வரப்போகுது. ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணலாம், அப்புறம் இதுக்கு பெர்பெண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரீபார் ஸோ 4 விஷயம் செலக்ட் பண்ணோம். ஷேப், சைஸ், செக்ஷன் கட் பண்ணி பண்ணுறோம். ஸோ கரண்ட் ஒர்க் பிளேன். அதே மாதிரி இதுக்கு பேரலாக வைக்கிறோம், செக்ஷனுக்கு பேரலாக நம்மளோட ரீபாரை வைக்கிறோம். ஸோ 4ஐயும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்தோன்னா கரெக்டாக அந்த கவருக்கு வர தான் நம்மளை கவரை தாண்டி வெளில எடுத்துகிட்டு போனோன்னா பாரை ப்ளேஸ் பண்ண முடியாது. அது ஏன்னா கவருக்கு மேலே தானே இங்கே பார் இருக்கும். ஸோ அங்கே கரெக்டாக பாரை வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக், அவ்வளோதான். இப்போது பார் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது ஒரே ஒரு பார் தான் இங்கே இருக்குது, ரைட்? ஒரு பார் இருக்குது, அது பேரலல் டு ஒர்க் பிளேன். இதே மாதிரி எப்படியும் இருக்கணும் பார், பெர்பெண்டிகுலராகவும் நமக்கு பார் வேணும், இங்கேயும் இப்படியும் பார் வேணும். அப்போ அதுக்கு அதே தான் ஸ்ட்ரக்சர், ரீபார், அதே இந்த ஷேப் தான் வேணும், அதே 12mm பார். நான் செக்ஷன் கட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன். பெர்பெண்டிகுலர் டு கவர் அப்படின்னு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்தோன்னா இது பார் பார்த்தோன்னா பெர்பெண்டிகுலர் பாரை நம்ம சைட்லேருந்து பார்த்தா டாட் மாதிரி தான் தெரியும். இப்போ அது இங்கே மேலே இருக்குது, நமக்கு இப்படி தான் இருக்கணும். ஸோ இங்கே வச்சு ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பாரு, இது ஒரு பார் இருக்குது பேரலல் டு ஒர்க் பிளேன், இது அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு பார் வச்சாச்சு. இப்போ ஒன்று தான் இருக்குது. இது ஒரு 120mm ஸ்பேசிங் ஆர் 150mm ஸ்பேசிங்கில் லைனாக இந்த ஃபூட்டிங் ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னா
இதை செலக்ட் பண்ணோன்னா எந்த பாரை நம்ம மல்டிப்புளாக மாற்றணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரீபார் செட் அப்படிங்கிற செட்டிங்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு மேக்ஸிமம் ஸ்பேஸிங் இப்போ டிஃபால்ட்டாக 100 mm வருது, அதை ஒரு 120 mm ஸ்பேஸிங் அப்படின்னு நான் மாற்றிட்டேன்னா இப்போ இந்த பாரு அதுக்கு பேரலாக இதுக்கு பின்னாடி, ஏன்னா நமக்கு இங்கே சைட்லேருந்து பார்க்குறப்போ மொதல் பார் மட்டும்தான் தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்க பார் தெரியாது. அது 3Dயில் போய் பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த இதையும் மல்டிப்புளாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு இந்த பாரை செலக்ட் பண்ணோம், ரீபார் செட்டில் மேக்ஸிமம் ஸ்பேஸிங் அது டிஃபால்ட் 100 வருது, அதை நம்ம ஒரு 120 150 நம்ம டிசைனில் என்ன வருதோ அதை இங்கே கொடுக்கணும். இப்போ நான் 120 mmனு கொடுக்குறேன். இப்போது மல்டிபிள் பார்ஸ் அதே மாதிரியே வந்துடுச்சு. ஸோ ஃபுட்டிங்கில் இங்கேருந்து இங்கே வர அதே பாரை ப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ 3Dயில் போய் பார்க்கலாம். ரைட், ஸோ இங்கே 3D வியூவில் எனக்கு அனலிட்டிக்கல் டிஃபால்ட் 3D வியூ இல்லை, அதுக்கு வியூவில் போயிட்டு 3Dயில் டிஃபால்ட் 3D வியூ இப்போ வந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த ஃபுட்டிங்கில் 2 டைரெக்ஷன்லேயும் ரீபார் ப்ளேஸ் ஆகிருக்கு, வித் இந்த டெவலப்மெண்ட் லென்த்தோட ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ இது லைன் டயக்ராம் மாதிரி தான் தெரியுது. இதை உனக்கு 3Dயில் ரியலிஸ்டிக்காக பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்க விஷுவல் ஸ்டைல் இது வந்து வியூ கண்ட்ரோல் பார், அதில் விஷுவல் ஸ்டைல் அதை ஒயர் ஃப்ரேம்லேருந்து இப்போ எது மாற்றிக்கலாம், ரியலிஸ்டிக்னு மாற்றிக்கலாம். ஸோ ரியலிஸ்டிக்னு மாற்றினா இப்போ உள்ள ரீபார் இருக்குது, அது நமக்கு வெளியில் தான் தெரியல, உள்ள ரீபார் இருக்குது. இப்போது அதை கான்க்ரீட் கவர் ஆகிருக்கிறதுனால நமக்கு வெளியில் விசிபிளாக இல்லை. ஸோ அதை வெளியில் தெரிய வைக்கிறதுக்கு இதை செலக்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து கான்க்ரீட் அந்த ஃபுட்டிங்கையும் செலக்ட் பண்ணியிருக்கோம், உள்ளே இருக்க ரீபாரையும் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ரீபாரை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி வெளில தெரிய வைக்கணும். ஸோ ரீபாரை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே மேலே இருக்க ஃபில்டர் அதில் போய் இந்த ஃபூட்டிங்கை நம்ம செலக்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கான செக் பாக்ஸை டிசேபிள் பண்ணிவிட்டு வெறும் ரீபாரை மட்டும் வச்சு அப்ளை ஓகே. இப்போ நம்ம ரீபாரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம், பட் நமக்கு வெளியே தான் தெரில, செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கிராஃபிக்ஸ் வியூ செட்டிங்ஸில் 3D வியூவில் வியூ அன்அப்ஸ்ட்ரக்டட், இந்த கான்க்ரீட்டுன்ற அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் எனக்கு வெளியில் தெரியணும். ஸோ அதை செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா இப்போ நமக்கு ரீபார் வெளில தெரியும். அதுவும் லைன் மாதிரி தான் தெரியுது, எனக்கு ஒரிஜினல் பார் மாதிரியே தெரியணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணியாச்சு. ஃபில்டரில் ரீபாரை மட்டும் எடுத்து அப்ளை ஓகே. இப்போது இங்கே இருக்கிற அதோட டீட்டெயில் லெவல் இது வந்து விஷுவல் ஸ்டைல், அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும், கான்க்ரீட்னா கான்க்ரீட் மாதிரியே தெரியணும், அது ரியலிஸ்டிக்காக மாற்றிட்டோம். அது எவ்வளோ டீட்டெயில்டாக தெரியணும் அதோட இதை ஃபைன் அப்படின்னு மாற்றுறோன்னா இப்போ இது அப்படியே ரீபார் மாதிரியே நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதை ஒரு இதில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதே ப்ரொசீஜர் தான் எத்தனை ஃபுட்டிங்காக இருந்தாலும் என்ன சைஸ் ஃபுட்டிங்காக இருந்தாலும் நமக்கு அதுக்கான டீட்டெயில் மட்டும் வேணும், என்ன சைஸ் பார், அப்புறம் அதை எவ்வளோ ஸ்பேஸில் வைக்க போகிறோம், இந்த டீட்டெயில் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஃபூட்டிங்கில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணிடலாம். Hit on the thumbs up button if you like the video. Leave your thoughts in the comment section below. Share the video to an aspiring civil engineer. Support us by clicking on the subscribe button. Turn on notifications.